வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு லஞ்சு பண்ணுறது வீடியோ தாங்க. உருளைக்கிழங்கு பொரியலும் லெமன் சாதம் தாங்க. உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வந்துட்டு குட்டி குட்டியாக உருளைக்கிழங்கு கட் பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ 6 வெள்ளைப்பூடு தட்டி வச்சுருக்கு, கருவேப்பிலை. அதை வந்து ஆயிலில் வந்து கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. அடுத்து வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. உருளைக்கிழங்கு வாஷ் பண்ண உருளைக்கிழங்குலேயே அதை போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க உப்பு போட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. பாப்பா வந்து இடையில எழுந்திரிச்சிட்டாங்க. வெந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா அது நல்லா வெந்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ லெமன் சாதத்துக்கு ரெடி பண்ணலாம். கடாயை வச்சு அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. இப்போ லெமன் வந்து 2 லெமன் வந்து சாறு எடுத்து வச்சுருக்கோம். வத்தல், கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி எல்லாம் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெயிலேயும் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, தேவையான அளவு. அதை கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சு கொஞ்சம் நேரம் இது பண்ணிங்கன்னா ரெடி ஆயிருங்க. பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் ரெடி பண்ணிட்டோம். ஸ்நாக்ஸ் வந்து பட்டரு பிஸ்கட்டு, உருளைக்கிழங்கு பொரியல், லெமன் சாதம், வாட்டர் பாட்டில் தண்ணி இது பண்ணி வச்சுங்க. பாப்பா அதுக்கப்புறம் வந்துட்டு குளிக்க வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. அவங்க அப்பா இல்லாதனால இன்றைக்கி வந்து லேட் பண்ணிட்டாங்க. மார்னிங் ஷிஃப்ட்டுனால ஒரே அட்ராசிட்டி பண்ணிட்டாங்க இன்றைக்கி வந்துட்டு. கண்மையெல்லாம் போட்டு வச்சு சடையெல்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. மொபைல் தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கிளம்புற வரைய மொபைல் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஐடி கார்டு ரெடி பண்ணணுங்க. அதுக்கப்புறம் பாப்பா ஐடி கார்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து ஷாக்ஸ் மாட்டி ஷூலாம் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் பேக் பண்ணேன். அந்த லஞ்ச் பாக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு டவலு, ஸ்பூனு இதெல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் வேன் வந்துருச்சு, கிளம்பிட்டாங்கங்க.